நல்லா இருக்கேன். நம்ம வெல்கம் டு கேம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு கேம் போகிறோம். அதான் மார்க்கெட் சிமுலேட்டர். இன்றைக்கி ஒரு சம்பவம் காத்து இருக்கு. லாஸ்ட் எபிசோடு இதுதான் 7வது எபிசோடு. இதான் லாஸ்ட் எபிசோடு வரும்போது இதான் லாஸ்ட் எபிசோடு. எல்லாருமே பாருங்கள் இந்த வீடியோவை. இப்போ நம்ம இன்றைக்கி என்ன சம்பவம் நடக்க போகிறோன்னு நீங்களே பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. மார்க்கெட் கேம் நான் கைஸ் விளாட போகிறோம். நான் சொல்லியிருக்கேன், இப்போ சொல்லிடுறேன். அப்போ உங்களுக்கு புரியாது. இன்னும் பார்ட் 1 நான் பார்ட் 2 தான் பார்க்கலையா என் சேனலை கிளிக் பண்ணிவிட்டு என் சேனலுக்குள்ளே போயிட்டு கீழே போட்டிருப்பேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கீழே போட்டிருப்பேன். கொஞ்சம் வாரம் இல்லை ஒரு வாரம் கூட இருக்கும். அந்த வீடியோ போய் பாருங்கள், அங்கே தான் போட்டிருப்பேன். வீடியோ சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ வந்தாச்சு. இதுதான் நம்ம கடை போல். இந்த கடையை தான் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரு பெரிய சம்பவமே காத்துருக்கு கேமில் சொல்கிறீங்க. அதனால் நம்ம இன்றைக்கி என்ன சம்பவம் பார்த்துட்டு தான் போகிறோம். ஓகே, இன்றைக்கி தான் இது பண்ண போகிறோம். ஓகே, கடையை ஓப்பன் பண்ணிட வேண்டாம். ஓப்பன் த டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இங்கே உட்காந்துப்போம். இன்னைக்கு சத்தாண்டாங்க. இன்னைக்கு தான் போட்டுட்டாளுக்கு சரியான நேரம். இன்னும் சாயங்காலம் இருக்கட்டும், உன்னை போட்டு தள்ளிடுடா. கேஸ் ஏதோ ஒன்று இது சிரிச்சி சவுண்டு கேட்குது. எவனா அது? இன்னும் எவனும் இல்லை கேஸ். ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரியே இருக்கு ப்ரோ. அது தப்பாக நடக்குதுங்க. இங்கே ஏதோ நடக்குது, ஆனால் என்னன்னு தெரில. இங்கே யாரும் அப்பப்போ சிரிச்சுட்டு போகிறாங்க, என்ன தெரியல. ஓகே, நம்ம பார்த்துருவோம். ஓகே, யாரும் வாங்கலாம் தெரில. ஓகே, ஃபஸ்ட்டு உட்காந்துப்போம். இது நல்லா இருக்கு இந்த ஃபோனு, சாம்சங் கேலக்ஸி. இது நல்லா இருக்கு. இது எடுத்துகிட்டு வேண்டாம் ப்ரோ. இது பில் போட்டுரு ப்ரோ. ஏன் சார் நீ பில் போடுறீங்க? உங்கள் வாய்ஸ் ஏன் அப்படி இருக்கு? வாய்ஸ் அப்படிதான் ப்ரோ. நம்மளாம் பாஸ் மாதிரி பேசணும். முன்னே பூமி மாதிரி இதுதான் சொல்கிறேன். டேய் இது தப்பாக இருக்கு ப்ரோ சொல்கிற மாதிரி இருக்கு. இந்த பில் போட்டேன், இந்த வச்சுக்கோ. காசு கொடுக்குறோம், காசு கொடு. இப்போ அடி கை நிறையா கொடுத்துருக்கேன். இந்த மொத்தமாக சேர்த்து 20 லட்ச ரூபா இருக்குது. ஏன்னா அவ்வளோ காசு சேர்த்தாச்சு. அவன் வீடியோவை முடித்தோடனே நான் காசெல்லாம் சேர்த்த மாதிரி பண்ணேன். ஓகே, இப்போ நம்மகிட்ட ஒரே ஒரு ஃபோன் கடை தான், ஒன்று இருக்குது ஃபோனு. அதனால் நம்ம ஆர்டர் போட வேண்டியது இருக்குது. இப்போ நீங்கள் கத்தி தான் இருக்குது. இந்த கத்தி நேற்றே எவனோ குழி போட்டான். அதை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே தான் சுற்றி பார்ப்போம். நம்ம எத்தனை நாள் ஆயிடுச்சு சும்மாவே கடைக்குள்ளே இருந்துட்டு போர் அடிக்குது. ஏன் போய் பார்ப்போங்க. பாருங்கள், லைட்டு டோரை உடச்சி வச்சுட்டாங்க. இப்போ தான் தெரியாமலாம் நடந்தது. டோனட் இன்னும் கிடைக்குது, கெட்டு போய் அப்படியே கிடைக்குது. இது பாருங்க எப்படி இடிச்சிருக்கீங்க. இவங்க ஒருத்தருக்குள்ளே இருக்கிறான். இவருங்க அப்படியே பார்த்துருக்கீங்க. இங்கே ஒருத்தன் கவுண்ட் கிடைக்கிறான், என்னன்னு தெரில. பட் இது நம்ம போலீஸ் மிலிட்ரி வண்டி இருக்குது. கேஸ் மிலிட்ரிலாம் இங்கே இருக்கா? என்னடா அது மிலிட்ரி வண்டி தான் இங்கே கிடைக்குது. இப்போ இங்கே மிலிட்ரி இருப்பாங்க போல். ஓகே, அங்கே பாருங்க, அங்கே உட்காரேன். இன்னைக்குன்னா நீ சொல்லலாம் ஃபுல்லாக எல்லா பக்கம் திரும்பினாலும் இடிச்சிருக்காங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் இடிக்கிறாங்க. அங்கே இடிக்கிறாங்க, இங்கே இடிக்கிறாங்க. போயப்பா இடிச்சிட்டே இருப்பாங்க போல். அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்டினாங்க. அதனால் பழசாயிடுச்சுன்னு இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் அப்படியே விழுந்துடும், அதனால இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம மேலே ஏற்று நம்ம ஃபோன் ஆர்டர் போட்டுருவோம்டா. ஏகப்பட்ட ஃபோன் ஆர்டர் பண்ணுறோம்டா. இப்போ நம்மகிட்ட 20 லட்ச ரூபாய்க்கு நிறைய ஃபோன்ஸ் ஆர்டர் போட்டோம். கட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நான் கட் பண்ணி காமிச்சனால எல்லா இதுவும் வச்சுட்டு இப்போ நம்மகிட்ட எவ்வளோ ஃபோன் இருக்குது பாருங்கள். இப்போ நம்மகிட்ட கையில் இருக்கிறது 10 லட்ச ரூபா. கிட்ட 10 லட்ச ரூபா போட்டு எல்லா ஃபோனும் வாங்கியாச்சு. சாம்சங்கு, ஐஃபோனு. இருங்க நம்ம நெட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏதாவது பிரச்சனை ஆகிட்டே இருக்கும். ஆடு வரும். ஆடு நம்மளை சாவடிச்சுட்டே இருக்கும். எப்போ போட்டால் ஆடு போடுவாங்க. இல்லை, நான் கட் பண்ணி காமிக்கிறதுனால தெரியாது. ஓகே, இப்போ யாராவது வராங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கேயே இருப்போம். நம்ம பாஸ் மாதிரி இருக்கணும்னா. இது பாருங்க, சூப்பராக இருக்குது. இந்த ஃபோனை எடுத்துட்டோம். என்னடா எலி குஞ்சு கத்துற மாதிரி சவுண்டு. ஓ, பொண்ணு போல. நல்ல வேலை அவங்க காதில் கேட்கணும் போல். எலி குஞ்சு மாதிரி கத்திட்டு இருந்தாங்க யாரோ. அது ஓகே, கத்தி ஏற்று இங்கே குழி போட்டுருவோம்டா. இங்கே யாரோ வந்துட்டு கத்தி ஏற்று போட்டாங்க. போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட்டு கொடுத்தாச்சு. பட் அவங்க தேடிட்டு இருக்காங்க யார் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே பாருங்க, உடச்சி வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே அப்படி கீழே வந்துட்டோமா வைங்க, அவ்வளோதான். இந்த சைடாக ஏஞ்சி அங்கே தான் போடணும். ஆனால் அது வர்றதுக்கு கஷ்டம். இங்கேயோ செவுறு போட்டு மூடி வச்சுருக்கான். அந்த சைடாக அப்படியே போகணும் போல். இதுதான் இங்கேயே ஜேசிபி இருக்குது, இங்கேயே இருக்குது. ஓகே, இது மேலாம் ஏறி பார்ப்போம். தான் மொட்டை மாடியா? இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பில்டிங்ஸ். அங்கே பாருங்கள்
இந்த ஸ்மோக் வர மாதிரி இருக்கும் அந்த இதுதான் இருக்குது. நிறைய பில்டிங்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷனு இனிமேல் நிறைய இருக்குது, மழை வேறு இருக்குது, இந்த ஊரே இருக்குது, மொத்த ஊரே இருக்குது. அதனால் இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஜம்ப் பண்ணி கீழே வரோம்னா இது நல்லா இருக்கு, இந்த ஃபோனை இது எடுத்துருவோண்டா. இந்த ஃபோன் நல்லா இருக்கு, எடுத்துருவோண்டா. இந்த ஃபோன் நான் எடுத்துக்கிறேன். ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க கஸ்டமரு. ஓகே, நம்ம வந்து சீக்கிரம் பில் போட்டு காமிக்கலாம். கட் பண்ணி கேட்குறேன், நான் பில் போடுறதுக்கு சும்மா இதாகிட்டு அப்படியே போர் அடிக்கும், அதனால உங்களுக்கு கட் பண்ணி கேட்குறேன். ஓகே, இப்போ எல்லா ஃபோன் பில் போட்டு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள் இன்னும் 4 ஃபோன் தான் இருக்குது. இந்த 4 ஃபோனும் நமக்கு வந்து இது பண்ணோம். இப்போ நான் வந்து இன்னும் வேறு இது பண்ணோம், ஃபோன் ஆர்டர் பண்ணோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் மதியானம் ஆயிடுச்சு, ஏன்னா இன்றைக்கி சண்டேனால சீக்கிரம் முடிகிறேன். நாளைக்கு வந்து மண்டே, அதனால நாளைக்கு திறந்துருவோம். ஓகே, நம்ம போய் கூங்குவோம். எவனா ஏன் கட்டிட்டு இருக்கே, எவனா தாய் கூரை மேலே எவனா ஏன் கட்டிட்டு இருக்கே, யாரா இது மேலே இங்கே ஏதோ கோழி மாதிரி இருக்கே, கோழி நாங்கள் கோழி விடு, இங்கே வந்து நம்ம கட்டி இருக்கு வெறுப்பேற்றிச்சு இன்னைக்கு. ஏன் கத்தவங்களும் பயன்ட்டாங்க ஒரு செகண்டில். ஐயோ, இதுதான் நம்மளை பயன்படுத்துது. சரி, நம்ம வந்து கடையை ஓப்பன் பண்ணிடுவோம்னா நம்ம வந்து நைட்டு வந்து கூங்கிட்டோம், மதியானம் வந்து கூங்கிட்டோம். இப்போ மண்டே, இன்றைக்கி மண்டே என்ன மாதிரி நடக்க போது தெரில, ஒரு நாளே ஆயிடுச்சு. ஓகே, நம்ம வந்து மேலே போயிடுவோம்டா, மேலே போயிட்டு இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம திருப்பி நம்ம வந்து கடையை ஓப்பன் பண்ணிட வேண்டாம், ஃபோன் ஆர்டர் போட்டுருவோம். ஓகே, நம்ம கட் பண்ணி காமிச்சதுனால இப்போ நம்ம வந்து ஃபோன்ஸ் ஃபட்டாக வாங்கியிருக்கோம். சாம்சங்கு 4 வாங்கியிருக்கோம், ஐஃபோனும் 2 வாங்கியிருக்கோம், அப்போது கேமரா வாங்கியிருக்கோம். இது வாங்குவாங்கன்னா தெரில, பட் இப்போ வாங்கியிருக்கோம், சும்மா யாராவது வராங்கன்னு தெரில. ஓகே, நம்ம இங்கே நிற்போம். நம்ம மச்சி வேறு கேட்டு கேமரா கேட்டாங்க. மச்சி இது இங்கே இருக்குமா ஃபோன் கடையில் கேமரா? சார், யார் இது? சார் சொல்லுங்கள் சார், கேமரா இருக்குமா? கேமரா இங்கே தான் சார் இருக்குது, ஒரு கேமரா தான் இருக்குது, போதுமா? பரவாயில்ல சார், இந்த கேமரா நான் எடுத்துக்கிட்டு பில் போடுறேன். ஓகே, அவர் எடுத்துகிட்டு வந்துட்டாரு, இந்தாங்க பில் போட்டுறேன். போட்டாச்சு, காசு கொடுங்க சார். எவ்வளோ காசு? 2 லட்ச ரூபா சார். என்ன அதை வாங்கினதே 1,60,000 வாங்கினேன், ஆனால் 2 லட்ச ரூபா வைக்கிறேன், கொடுங்க சார். ஓகே, காசு கொடுத்துட்டாரு, இதை எடுத்துகிட்டு போய்க்குள்ளே வச்சுருவோண்டா, நீங்கள் போங்க சார். என் கேமராவும் வாங்க வச்சுட்டாங்க, இந்த மாதிரி நான் போச்சா வைங்க, சூப்பராக இருக்கும். இது வந்து இந்த வீடியோ வந்து நான் வந்து இன்னொன்று சொல்ல மாட்டேன், இந்த வீடியோ வந்து மும்பாரம் போகாது, கொஞ்சம் ஆட்டிலே இந்த வீடியோ முடிக்க போகிறேன். ஏன்னா ஒரு சின்ன சம்பவம்னா அந்த சம்பவம் வந்து எப்போ 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் அந்த மாதிரி தான் நடக்க போகுது. 20 நிமிஷம் 12 நிமிஷம் வச்சுட்டு தான் நடக்க போதா வச்சுக்கோங்க. இப்போ கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஒரு சம்பவம் காத்திருக்குன்னு சொல்கிறீங்க. அது என்ன சம்பவம் பார்ப்போம், இன்றைக்கே பார்த்துருவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இது பண்ணோம்னா ஃபோன்னா வச்சுருக்கோம். ஓகே, நம்ம போய் இருக்கோம். 5 hours later. என்ன ஒரு கஸ்டமரே காணோம், பக்கத்தில் ஈக்கக்கா கூட இல்லையாடா, ஒரு கஸ்டமர் கூட காணோம். சரி, ஓகே, நம்ம இன்றைக்கே கடையை முடிடுவேன்டா. கிட்டக்கிட்ட 5 மணி ஆயிடுச்சு, அதான் 5 மணி ஆயிடுச்சு, லைட்டாக வெளிச்சதுக்கு. ஓகே, நம்ம வந்து கடையை முடிடுவேன்டா. ஓகே, போனோம். இங்கே பாருங்க, சூரியன் இங்கே வந்துச்சா அதுக்குள்ளேயே. ஓகே, நான் வந்து இந்த கீழே இறங்கிட வேண்டாம், கீழே இறங்கிடும், அப்படி இறங்கியாச்சு. திருப்பி மேலே போட்டுருவோம். ஏன்னா கீழே நடந்து அப்படி மேலே போக பார்ப்போம், நான் போக முடியாது. நெக்ஸ்ட் டே ஹவர்ஸ் லேட்டர். அப்பாடி வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து கடையை ஓப்பன் பண்ண போகிறோம். கட் பண்ணி காமிச்சிருப்பேன், அதனால் தெரியாது. நம்ம வந்து இன்றைக்கும் கடையை ஓப்பன் பண்ணி கஸ்டமர் வராங்களான்னு தெரில, பட் இது எப்படியா வர வைக்கணும் எல்லாரையும். ஏன்னா எப்போ நமக்குன்னா கஸ்டமர் போயிட்டுருக்கு, என்னன்னு தெரில. லைட்டை ஆஃப் பண்ணிட்டோமா தெரியாமல். ஓகே, லைட்டை ஆன் பண்ணிட்டு இப்போ நம்ம போய் கூட்டிகிட்டு ஃபோன் வாங்க வந்தாலும் அவங்க இது பண்ணிடுவோம்டா. இந்த ஃபோன் நல்லா இருக்குது, எடுத்துருவோம். நல்லா இருக்குது, எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு எடுத்துனே ஒரு 2 கஸ்டமர் வந்திருக்காங்க, யாரும் தெரில. அது ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்கான், ஆனால் சின்ன பையன் கிடையாது போல், பெரிய பையன் தான் போல். நமக்கு அந்த மாதிரி இது ஆகுது, அதை வந்து கிழிச்சு ஆகும் அந்த மாதிரி தான் சொல்லலாம். ஓகே, அவங்க எடுத்துகிட்டு வட்டோம். 5 hours later. ஓகே, இப்போ ரொம்ப இருட்டாயிடுச்சு. நம்ம வந்து நைட் வரைக்கும் கடையை வச்சு இது பண்ணியாச்சு, ஏன்னா அவ்வாறு இது பண்ணோம். ஆனால் ஒரு கஸ்டமர் கூட வரல. இன்றைக்கி நம்ம வந்து கடையை முடிய வேண்டாம். நம்ம வந்து கொஞ்ச நாள் 1 வாரம் லீவ் போட்டுக்கலாம் இருக்கேன், ஏன்னா
நம்ம வந்து ஒரு கஸ்டமர் வர மாட்டாங்க. ஒரு நாள் லீவ், அது எத்தனை நாள், 3 நாள் 4 நாள் லீவ் போட்டுக்கிறாங்க. ஏன்னா யாருமே வர மாட்டேறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதெல்லாம் ஃபோன்லாம் எடுத்து பத்திரமா இங்கேயே வச்சுருவோம். ஸோ அப்படியே நான் வந்து நல்லா பூட்டிகிட்டு போயிடணும், லாக் போட்டு. ஓகே, நம்ம போவோம். ஏய் யாரை நீனு? ஒழுங்கா சொல்லிடு, எங்கே காசு இருக்குது? யாரை நீனு? ஏன்டா காசு இருக்குது? ஒழுங்கா சொல்லிடு. உன்னோட ஃபோன் கடை ஒழுங்கா சொல்கிறியோ இல்லை உன்னை கொன்றுவா? என்கிட்ட காசு இல்லைடா. சொல்கிறியோ உன்னை கொன்றுடா. எங்கடா காசு இருக்குது? எங்கடா காசு இருக்குது? என் காசு தான். ஏன்டா என் காசு எடுக்கிறீங்க? கட்டுனா கத்தி எடுத்து போட்டுருவேன் கழுத்தா மேட்டில். எவ்வளோ இப்படிலாம் மறந்துறீங்க? ஆடா பாய் திருடாங்கடா. நீங்கள் போலீஸ் கால் பண்ணணும். கால் பண்ண முடியுமோ தெரியலையே. இவரும் பார்த்துட்டே இருக்கீங்க. எங்கடா இது பண்ணுற? ஒன்றும் இல்லை சார், நான் வந்து போகலாம் வெளியில். போனா கழுத்தா மட்டும் வச்சிருவேன்டோம். இவரும் மிரட்டல பார்த்தேன் பாய், ஒன்றுக்கு போயிடலாம் போய். இது வேறு மிரத்துறானே. இப்போ போனால் கழுத்தா மட்டும் கத்தி வர முன்னாடி வச்சுருக்காங்க பாருங்க. கத்தி வச்சுருக்காங்க. ஐயோ, இது ஜன்னல் வழியாக போயிடலாமா? இது வழியாக போக முடியாது. உட்காந்து போக முடியுமா? உட்கார போக முடியலையே. ஐயோ, எந்த நேரம் போட்டு முடியும். இங்கே பாரு, தப்பிக்கணும் ஏதாவது பிளானை போட்ட ஒன்று கழுத்தா மட்டும் வச்சு தலையை அப்படியே தூக்கில் தொங்க விட்டுருவேன் பார்த்துக்குவா. இன்னொரு தூக்கில் தொங்க விட்டுரும், அதில் தொங்க விட்டுரும். பீடியை கலப்பிருக்கா? ஐயோ, தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேன். என் மச்சி நம்ம இன்னைக்கு வந்து அவனை கொன்றுண்டா, ஏதாவது மாட்டு கொடுத்துருவான். இன்னொரு சொல்கிற கொன்றுமா? டேய், நம்ம ஊருக்குள்ளே கூட கண்டுக்கூடாதா? நம்ம பண்ணோமா திடீர்னு மாட்டுறது கூட வாய்ப்பு இருக்கிறோம். மச்சி நம்ம எல்லாம் கொண்டு பண்ணுறோம்னா வேறு வழி இல்லை. சரி ஓகே, நம்ம கொண்டுருவோம்டா அந்த நாய். என்ன எதுவும் கூடி பேசியிருக்கீங்க? டேய், என்னடா பண்ணுறீங்க? கிட்ட ஏன்டா வரீங்க? டேய் ஐயா அடிக்கடா. டேய் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க? டேய் வெட்டுறேன். சாப்பிடு ஸ்டைலா. மச்சி நம்ம போட்டு தெளியாச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து ஓடிடுவேண்டா. ஓடுற காசை பணம் தான் எடுத்துகிட்டு ஓடுறோம். இங்கே தான் ஃபோன் கடை இருக்குது. நம்ம வச்சு இங்கே தான் சொன்னோம், இங்கே தான் வாங்கினேன் கேமரா சொன்னால். இங்கே போய் ஃபோன் கடையில் போய் நம்ம ஒரு ஃபோன் வாங்கணும். இங்கே போய் வாங்கிட்டு வருவேட்டா. இங்கே லிஃப்ட் வேறு இருக்கா? பரவாயில்ல, லிஃப்ட்டு தான் இருக்குது. நம்ம மத்தியில் வந்துடுவோம் போல். சரி போவோம். இன்னும் ஒரு கஸ்டமருக்கு காணும், ஃபோனை காணும். இங்கே அந்த ஓனரை காணும். கடையை மூட்டாரா? என்ன இது? அந்த ஓனரை கொண்டு போட்டு வச்சுட்டாங்க. போலீஸ் கால் பண்ண. எங்கள் போலீஸ் நம்பர் போட்டாச்சு. ஹலோ சார், இங்கே ஒரு யாரோ கொலை பண்ணி வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? நாங்கள் வர்றோம் ஒரு அடி இல்லையா? ஓகே சார், நீங்கள் சீக்கிரம் வாங்க. யாருன்னு தெரியல, இவங்க கொண்டு வச்சுருக்கோங்க. இப்படி இவங்க கொண்டு யார் கொண்டாங்க இது? ஓ மை காட், யார் இது இப்படி கொண்டு வச்சுருக்காங்க? அதான் சார், நான் எதுவுமே எந்த தப்பு பண்ணல. யாரும் இப்படி கொண்டு வச்சுருக்காங்க? இதான் அவங்க ஃபோன் கடை போகலாம், ஆனால் ஓனர் அப்படி கொண்டு வச்சுருக்காங்க. யாருன்னே தெரில. இங்கே ரொம்ப கொலை நடந்துகிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு கொலை நடந்துகிட்டே இருக்குது. இங்கே நிறைய கொலை நடக்குது. இங்கே யாருமே இருக்கக்கூடாது. இந்த கடையை இடித்து தள்ளிட்டு இங்கே என்ன எதுவும் இது பண்ணக்கூடாது. இங்கே காடு இருக்கனால ஈஸியாக வந்து எல்லாம் போடுறீங்க திருவிழா. இவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல. நம்ம எரிச்சிட வேண்டாம் பாடியை. டைப் பண்ணு. ஹலோ, ஒரு ஆம்புலன்ஸ் எடுத்துருவாங்க. ஒரு டெட் பாடி வந்து இது போய் எரிக்கணும். ஆம்புலன்ஸ் எடுத்துருவாங்க, வண்டி எடுத்துருவாங்க. தம்பி, நீ யாராவது உங்கள் ஃபேமிலி இருக்கா? கால் பண்ணி கேளு. ஓகே சார், நான் வந்து யாருன்னு தெரியல, இது வந்து இறந்துட்டாரு, கால் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஒரு நம்பரும் இல்லை சார். சார். அப்படியா? ஒரு நம்பரும் இல்லை. அவங்க ஃபேமிலி இல்லை போல், அவங்கள எரிச்சிருக்கான்ட்டான். சார், பாடி வைக்கலாமா? வச்சிருங்க சார், வச்சிருங்க. அதுக்குள்ளே வைக்கண்டா, மூடிடுண்டா. பாடி மூடியாச்சு. இது எப்படி சாப்பிடுச்சாங்க? யார் இப்படி பண்ணாங்கன்னே தெரியல. இன்னொரு அடிக்கும் எல்லாருமே அவங்கள தேட வேண்டாம். லைக் திருட்டு எப்படியாவது அவங்கள அழிச்சிடணும். அவங்கள எப்படியாவது தேடணும். அவனை வேலை போட்டு தேடுங்கடா. ஆஃபீஸர் இன்ஃபார்ம் கொடு. ஓகே சார். சார், குற்றவாளி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். என்னது கண்டுபிடிச்சில? எங்கே இருக்கான் சார்? அவங்க வந்து ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்காங்க. அங்கதான் அந்த இது ஒருத்தர் கொண்டாரு. அது ஃபோன் கடை அவரு அது அவரோட இது யாரோ கொண்டாங்களே, அவங்க தான் அங்கே இருக்காங்க.
ஓ அப்படியா, எல்லாம் சீக்கிரம் போங்க. மச்சி அவனுக்கு ஒன்று காசு நிறைய எடுத்துட்டு வந்தாச்சு. இங்கே போய் எல்லாம் போய் சுற்றி பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஓ யார் அது? ஒழுங்கா கையை கூக்குங்க. சார் எடுத்து போய் கொள்ளு சார். ஒழுங்கா சொல்லிடு. நீனாண்டதான் 40 வருஷமாக உங்களை தேடிட்டேன். நீங்களாம் கொலை பண்ணீங்க. மாற இன்னைக்கு முட்டுக்கு தட்டி ஜட்டோட வைக்கிறாங்க சார். நானும் சொல்ல என்னது காலு? ஹலோ சார், நான் குற்றவாளி பிடிச்சாச்சு. பிடிச்சிட்டீங்களா? சீக்கிரம் கொண்டு வாங்கள. இன்னைக்கு அடுக்கிற அடியில் இன்னைக்கு ஜட்டையோட வைக்கிறடா. கைஸ் ஆமாதான் கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கல. என்னோட நீ வீடியோட வந்துட்டு எப்பறம் கேட்பீங்க. அதான் ஒன்றும் இல்லை, கேமில் அப்படிதான் நம்ம வந்துட்டு அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் நம்ம இறந்தே போயிட்டோம். அது இப்படி ஆகணும் நினச்சி கூட பார்க்கல. இந்த மாதிரி ஆகணும்னு ஒரு இது கூட நினச்ச பார்க்கல, கனவுல கூட நினச்சி பார்க்கலாம். ஆனால் இப்படி ஆகி போயிடுச்சு. நம்ம ஃபோன் கடையும் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு, நம்ம இறந்தே போயிட்டோம். இந்த வீடியோ எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி இருக்கும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. இதோட வீடியோ அமைச்சிங்கன்னா இந்த வீடியோ எப்படி இருந்து கமெண்ட்ஸ் போட்டுருப்பாங்க. அடுத்து வந்து நம்ம நிறைய ரோட் பிளாக்ஸ் வீடியோஸ் நம்ம போட்டு போகிறோம். இதோட வீடியோ வச்சுக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ப்ளீஸ் பாய் காய்ஸ்.